ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோட் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அரோராவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வீட்டுல வந்திருக்காங்க. முக்கியமா ரியா. போன சீசன்ல ரியா இருந்தாங்களே, அவங்க அப்பயே ரொம்ப நடிப்பெல்லாம் நடிப்பாங்க. சோ இங்க வந்து ஓவரா ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படின்றாங்க அப்படின்றாங்க, என்னதான்டா கதை அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இங்க எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, அரோரா கிட்ட ரியா என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது நீ வந்து துஷார உண்மையிலே லவ் பண்றியான்னு கேட்டா, அப்படிலாம் இல்லையே அப்படின்றாங்க. அப்ப நீ துஷார கண்டென்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணியாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் ரியா போகும்போது தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாங்க. அதாவது உன்னோட மைண்ட்ல இருந்து துஷார வந்து வெளியே எடுத்து போட்டு கேம்ல இருக்க கேமை மட்டும் ஆடு. துஷார பத்தி எது பேசுறது இருந்தாலும் வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இப்பயும் துஷார் மேட்டர் தான். ஓகேவா, அரோரா கிட்ட பேச வேண்டிய டாபிக் வந்து வேற எதனா பேசுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் துஷார தான் தூக்கிட்டு வராங்க. துஷாரு அந்த அவன் போய் வெளியே 5 வாரம் ஆயிடுச்சு. ஓகேவா, 5-6 வாரத்துக்கு மேல ஆகுது. இருந்தாலும் இன்னமும் அவனை பத்தி பேசினே இருக்கீங்க. சோ துஷார் இந்த வீட்டுல எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுல. அதுக்கு முக்கியமான காரணம் அரோரா தான். எங்க பார்த்தாலும் துஷார் மேட்டர் தூக்கி வந்து வச்சுறாங்க. சோ ஓகே, நெக்ஸ்ட் விஜய் பாரதியோட பேரண்ட்ஸ் வீட்டு உள்ள இப்பதான் என்ட்ரி கொடுத்திருக்காங்க லைவ்ல. விஜய் பாரதி அம்மா வந்துட்டாங்க. விஜய் பாரதி டாஸ்க் விளையாட போயிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்டிக்கை வந்து ஒரு லேடர் மாதிரி வச்சுட்டு அதுல 4 ஸ்டிக்கை வந்து சொருவி இருக்காங்க. அதுக்கு நடுவுல வந்து ஒரு மூடி பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில்ல பாலை போடணும். அந்த பால் வந்து மறுபடியும் கீழே இன்னொரு மூடியில போடணும். இன்னொரு மூடின்னு போட்டு லாஸ்டா மூடியில போட்டு முடிச்சா அவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு மூடி போடணும் போல. சோ அதுக்கு அந்த டாஸ்க்கை முடிச்சு இப்பதான் வீட்டுல போயிருக்காங்க, என்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு. பட் அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகேவா, சோ ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கரெக்டா வந்து அந்த பாலை கரெக்டா போட்டாங்க. சோ இப்ப விஜய் பார்வதிக்கும் கமருதிக்கும் என்ன மேட்ரு நடக்க போகுது அதுதான் எல்லாரும் அவரோட பாத்துட்டு இருக்கீங்க. சோ எனக்கும் புரியுது, நானும் அதை அவரோட பாத்துட்டு இருக்கேன். சோ நெக்ஸ்ட் யார் ஃபேமிலி வரா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் கமருதினோட ஃபேமிலி வீட்டுல வராங்க. சோ அது நைட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். அதே மாதிரி அரோராவோட நாய்க்குட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு வீடியோல எதனா காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள நாய்க்குட்டி அனுப்பல. சோ வீடியோல தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லா அரோரா இதுதான் தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க, நாய்க்குட்டியை பார்க்கணும்ட்டு. சோ அதை கண்டிப்பா அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இங்க கானா வினோத்தை ஒரு தக்லைஃப் குத்தாப்பா, அதை எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. கானா வினோத் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் மொட்டை வச்சுட்டு வந்தாரு. அவர்கிட்ட போய் கை கொடுத்துட்டு ஐ எம் அரோரா வினோத் அப்படின்றாரு. எனக்கு அங்கதான் சிரிப்பு. என்ன இன்னமும் அரோரா விடவே மாட்டேங்கிறியா அப்படின்ற மாதிரி இருக்கு. பாக்யா நீ போட்டு தலைமலையே 4 அடி அடிங்க, அப்பதான் இருந்தாலும் திருந்து வரும் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. பாப்போம் எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறமேட்டு இந்த 3 பேர் வந்துட்டாங்கன்னா நாளைக்கு யாரோட ஃபேமிலி வர போறாங்க அதுதான் மெயின் மேட்ரு. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு விக்கல் சுக்ரம் சுபிக்ஷாவோட ஃபேமிலி தான் வருவாங்க. ஏன்னா மீதி இருக்கிறது அவங்க 2 பேர் மட்டும் தான். ஏன்னா ஆல்ரெடி 6 பேரோட ஃபேமிலி வந்துட்டாங்க. இப்ப இந்த 3 பேரோட ஃபேமிலி கவுண்ட் பண்ணினா 9 பேர். இன்னும் 2 பேரோட ஃபேமிலி நாளைக்கு விக்கல் சுக்ரம் சுபிக்ஷா தான். சோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க லாஸ்டா அவங்களோட ஃபேமிலி தான் வந்து வின்னர் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப லாஸ்டா விக்கல் சுக்ரமும் சுபிக்ஷாவும் தான் வர போறாங்க. சோ அவங்களே வின்னர் ஆக்க போறாங்க. ஆல்ரெடி விக்கல் சிக்ரம் வந்து ஓட்டுகள் இல்ல, 9வது இடத்துல இருக்காரு ஓட்டுகள்ல. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப கானா வினோத் தான் டாப்ல இருக்காப்ல. எப்படி பார்த்தாலும் கானா வினோத் திவ்யா கணேஷ் தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. மீதி பேர்லாம் இப்போதைக்கு ஆட்டத்துல இல்ல. ஓகேவா, சோ மறுபடியும் யாருக்காவது ஓட்டுகள் மேல வந்துச்சுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா, சோ இதனால வந்து யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு ஓட்டுகளை போட்டு குவிச்சிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, இதுதான் ப்ரோமோ 2ல ரியா வந்து இங்கேயும் ஓவர் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். போன வாட்டி இந்த ரியாக்ஷன் பண்ணி தான் ஒரே வாரத்துல ஒன்று தூக்கி வெளியே அமிச்சாங்க. மறுபடியும் வந்து அதே ரியாக்ஷன் பண்ணாதமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ எனிவே அதே மறுபடியும் துஷார் மேட்டர் தான் எடுத்து பேசுறாங்க. அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல, ஒன்னும் சும்மா சிம்பிளா முடிஞ்சிச்சு மக்களே. இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட். நான் நெக்ஸ்ட் விஜய் பார்வதி கமருதின் அவங்க அம்மா என்ன பேசுறாங்கன்றத லைவ்ல அப்டேட் பண்றேன். அதே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். பை, டேக் கேர்.